Hi friends, வணக்கம். So இன்னைக்கு நாங்க வந்து செகண்ட் ஐலாண்ட போயிட்டு பார்க்க போறோம். நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். ஏன்னா வெளிய போயிட்டு ஐலாண்ட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. நம்ம இன்னும் தேர்ட் ஃப்ளோர்ல எக்ஸ்ப்ளோரே பண்ணலடா. இந்த ஆர்ட் கேலரி எல்லாம் பார்க்கவே இல்லடா. ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டவல்ஸ்க்கான லைன் நிக்குது. ஸோ நம்ம டவல்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியதான். ஸோ எவ்வளவு டவல்ஸ் வாங்க போறீங்கம்மா? 4 டவல் தேவையா? Thank you. Good morning. கொடுங்க. அவ்வளவுதான், வெளில வந்தாச்சு. நம்மளுடைய அந்த சி பாஸ் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை காமிச்சாலே போதும். அம்மா காத்து எப்படி இருக்கு? காத்து எப்படி அடிக்குது? காத்து காத்து பின்னுது. ஆயனி இங்க பாரு, வெயில் தான் அடிக்கும். இது கடலோரத்துல இருக்கும்ல, இல்ல நேர்ல இருக்கனால அங்க போனா வெயில் அடிக்கும். வா, you'll be good. ஸோ கப்பல்ல இருந்து இறங்கி வந்துட்டு அந்த கப்பலையே நம்ம வந்து திரும்பி பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க. நிஜமா சொல்றேன், பார்க்கறதுக்கே. ஸோ என்டர் அந்த இது ஐலாண்ட்குள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பார்ட்டி மூடு தான். சும்மா அங்கங்கே வந்து டான்ஸு, பாட்டு, அப்படி பார்க்குறதுக்கே வந்துட்டு சூப்பராக இருந்தது. அதுவும் வந்து வெதர் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. லைக் சூப்பர், லைக் இறங்கினோடனே சில்லுன்னு அடிச்சுது. அனி நீங்கள் கூட சொல்லியிருந்தது பார்த்துருப்பீங்க குளிருதுன்ட்டு. ஆக்சுவலாக குளிரெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெதரு. சுத்தமாக குளிரில், லைக் பக்கா ஒரு சம்மர் தான். நாங்கள் வெதர் வேறு செக் பண்ணும்போது 80s இருந்தது. ஸோ இது வந்து லிட்ரலி ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட், ஆக்சுவலாக ராயல் கரிபியனுடைய ஐலாண்டு. ஸோ இது வந்து கொக்கோ கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மேப்ஸ். ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நாங்கள் சில் ஐலாண்ட் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த ஐலாண்டுக்கு தான் போகிறோம். அதே மாதிரி இன்டர்னலி ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க தனியாக ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, கோல்ஃப் கார்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் கிட்ட பீச். ஆக்சுவலி மற்ற பீச்லாம் கொஞ்சம் தூரமா போனோம், அதனால நாங்க வந்துட்டு கிட்ட பீச் சூஸ் பண்ணிட்டோம். ஒரு இன்னொரு பீச் இருக்கு, ஹைடவே பீச்னு, அது ரொம்ப தூரம் நடக்கும். இதுனா வந்த உடனே பீச் வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்து இதை எப்படி மிஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதனால் பசங்க, நான், அம்மா, நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல ஷிப்போட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபவுண்டன் மாதிரி வச்சு, இது வந்து பீச்சில் குட்டியாக லேக் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கேயும் வந்துட்டு எல்லாரும் வந்து குளிக்கிறாங்க. மேபி கிட்ஸுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா டீப் இன்சைட் த சீ போகாமல் இருக்கணுன்றதுக்காக. சைக்கிள் பார்த்துருப்பீங்க, சைக்கிளுக்கு வந்து பீச்சுக்குன்னு ஒரு டயர் வந்து இன்ஃப்ளேட் பண்ணி அதில் தான் ஓட்டுறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு போய் உட்கார வேண்டியது தாங்க. ஸோ பீச் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு. எதுனா ஹெல்ப் பண்ணணும்னா இங்கே அங்கங்கே இது இருக்காங்க. பீச்சில் விளையாடுறோம் அப்படின்னா அங்கேயே வந்துட்டு இது அப்போ என்ன லைஃப் கார்டெலாம் இருக்காங்க. ஸோ ஷாப்பிங்க்கு இங்கே எக்கச்சக்கமான கடைகள் இருக்கிறது. ஐ திங்க் அங்கே தான் ரெஸ்ட் ரூம்ஸ் நினைக்கிறேன். வா. ஸோ இந்த இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய சேர்ஸ் போட்டிருந்து. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே ஆடி அசைஞ்சு வரத்துக்குள்ள எல்லா சேர்ஸும், அதாவது பீச் கிட்ட உட்காந்து பார்க்குற எல்லா சேர்ஸும் ஃபுல்லாகிடுச்சு. பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை வந்து பீச் சேரில் உட்கார வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பீச்சில் போய் குளிக்கலாம் அப்படின்றது தான். அம்மா வந்து பீச்சிலலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா நான் பார்க்குறேன், நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அம்மா வந்துட்டு என்ன கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்தோன்னா முன்னாடி வந்து இந்த சீட்ஸை ஃப்ரண்ட் சீட்ஸில் உட்கார வச்சிருக்கலாம். ஸோ தட் அவங்க வந்து நம்மளை வந்து பார்த்துட்டுப்பாங்க, இல்லை பீச்சையும் ரசிச்சிருப்பாங்க.
கொஞ்சம் பின்னாடி இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இன்னொன்று வெயில் பின்னி எடுத்துருச்சு. ஹோப் அவங்களுக்கு வந்துட்டு கடுப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் விளையாட போகிறோம். ஸோ நமக்கு பெருசாக தெரியாத வெயில் இருந்தாலும் அவங்க வந்துட்டு தண்ணியில் விளையாடுறதுனால ஸோ அப்படியே கொடைக்கடியில் உட்காரும்போது ஸோ வெயில் தெரியும். ஸோ அதே மாதிரி பசங்க ட்ரெஸ்ஸை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்துட்டு நம்ம காரில் விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் இது வந்துட்டு ஸ்பேர் ட்ரெஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் 2 sets ட்ரெஸ் கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு செட்டை அன்ஃபார்ச்சுனேட்லி காரில் வச்சுட்டோம். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்விம் ட்ரெஸ்ஸை நான் வந்து ஏற்கனவே காமிச்சிருப்பேன். உள்ளே வந்து ஸ்விம் ட்ரெஸ் போட்டு சும்மா மேலே வந்துட்டு அந்த ஷ்ரக் மாதிரி ஒயிட் கலர் ஷ்ரக் மாதிரி போட்டுட்டு இருந்தேன். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பசங்க இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இறங்கின உடனே நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்தோமா, இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. எங்களுக்கு என்னடா ரொம்ப கச்சக்கச்சான் இருக்குது, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் கார்டு இருந்தாங்க. ஸோ நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த லைக் எதுவுமே, ஏன்னா இது வந்து ப்ரைவேட் ஐலாண்ட்னால அதாவது ராயல் கரிபியன் எதனா ஆச்சுன்னா அவங்க தானே ரெஸ்பான்சிபிள். அதனால லைஃப் கார்டு ஆன் டியூட்டியில் இருந்தாங்க. சரி ஓகேங்க, போயிட்டு நானும் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு இந்த தண்ணியில் நனையலான் இருக்கேன். பார்க்க அவ்வளோ கிளியர் வாட்டராக பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ஸ்நார்க்லிங்லாம் போகல, சும்மா ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருந்தோம். ஃபோன் வந்து அம்மா கிட்ட கொடுத்துருந்தேன், ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீனுங்க, கலர் கலர் கலராக ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து அந்த ஸ்டோன் கடையில் தான் இருக்குது. நம்ம பொறுமையாக பார்க்கணும். நம்ம வந்துட்டு ஸ்நார்க்லிங் போகணும்னு போகலாம், நமக்கு ஆப்ஷன் இல்லை. ஆனால் போகணும்னு அவசியம் இல்லை. இருங்க நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். கடைசிதாடா இருக்காடா இன்னும்? ஏ ஆமாடா, அசைக்காம இருக்கீங்களா? வெயிட் பண்ணுங்க. அது பாருங்க, அங்க இருக்கு பாருங்களேன். எங்க இருக்கு? அதுக்குள்ள ஆக்சுவலி வந்து ப்ளூ கலர், எந்த அளவுக்கு கிளாரிட்டி தெரியும்னு எனக்கு தெரியல. ப்ளூ கலர் வித் எல்லோ ஃபின்ஸ் தெரியுது. இல்லையடா, கோப்ரோ தான் நம்ம உடைச்சிட்டோமே. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்கேயே இருக்கு பெரிய ஃபிஷ். வேற எங்க இருக்கு? தெரியுது கால் கீழ. அது பாருங்க பாருங்க. ஏ ஸ்நார்க்லிங் இதை வந்து யாருக்கிட்டே கடன் வாங்கி உள்ள போய் பார்க்கலாம்டா. ப்ளூ கலர்டா அது. காசெல்லாம் இருக்குடா. என்ன இல்ல ஏ ஆமாடா, ஆனா ஏ ஒரு இது இல்ல, மேல அந்த கோடு ஃபிஷ் போச்சு. எங்கடா அதுங்களா? எங்க? ஏ ஆமா பாருங்க, மேலாக்க பாருங்களேன், கோடு ஃபிஷ் தெரியுதா? இங்க பாருங்க, நிறைய குட்டி இருக்கு. ஏ ஆமா, அங்க பாருங்க எவ்வளவு மீன் இருக்குன்னு. அங்க பாருங்க, உங்களுக்கு வீடியோல தெரியுதானே எனக்கு தெரியலையே. மேலக்கா இருக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க இருக்கு. இங்க இருக்கு குட்டி. ஆமா, இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்களேன், மாம்சக்கு பாருங்க, எல்லோ ஃபின்ஸோட. அங்க பாருங்க. I think that's why you might rock climb பண்ணு. ஐயோப்பா, ஜோப்பாடா இவ்ளோ பெரிய மீன். I think that's why rock climb பண்ணாத சொல்றாங்க, right? இல்ல ராக்ல ஏன் கிளைம் பண்ண கூடாதுன்னா, ராக்ல கிளைம் பண்ண கூடாது சொல்லிட்டாங்க. யாரனா விழுந்துட்டாங்கன்னா அடிபடும். ஃபிஷ் எல்லாம் நீ விழுந்து ஃபிஷ்க்கு அடிபடாது. ஏ அங்க பாருங்க, அங்க பாருங்க, ப்ளூ ஃபின், ப்ளூ இதோட இருக்கு. அங்க இருக்கு ஒண்ணு. My God. Sorry. Ani camera இருக்கு. கிரேஷன் அனி வீடியோல அந்த அளவுக்கு தெரியுதுன்னே தெரியல. இல்ல புஷ் பண்ணிட்டா வேற. வேற புஷ் பண்ணிட்டா. கிரேஷன் அந்த மாதிரி பண்ணாதீங்க, பண்றீங்களா ப்ளீஸ்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்டர் ஆனவுடனே உட்காந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா மக்கள் நிறைய பேர் இருந்தாங்களா, ஸோ அதனால் தெரியவே இல்லை. எங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஸ்நார்க்லிங் வந்துட்டு எடுக்கலை. ஸோ மேபி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் பசங்களுக்கு வாங்கணும். அப்போ அதுக்குள்ளே வந்து பசங்க பெருசாயிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்நார்க்லிங் வாங்கி கொடுத்தாலும் கிட்டு அவங்க வந்து தனியாக விடுறதுக்கும் எங்களுக்கு மனசு வரல, ஏன்னா பயமாக இருந்தது. ஸோ அதனால நாங்கள் வந்து ஸ்நார்க்லிங் அவங்களுக்கு வாங்கி தரல. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ஸ்நார்க்லிங் வாங்கி தரணும். சதீஷ்க்கு ஆக்சுவலாக ஸ்விம்மிங் தெரியும், எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ உள்ளெல்லாம் தண்ணிக்குள்ளெல்லாம் முழுக முடியாது. கிருஷிக்குட்டி ஏதோ வந்து பிடிச்சிருக்கான். அது பார்த்திங்கன்னா லைவாக இருந்தது. அதுதான் நம்ம உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். வீடியோ வியூவர்ஸ் பார்ப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் காமிச்சிட்ருக்கேன்.
சூப்பராக ஒரு ஃபிஷ் பிடிச்சிட்டேன். அம்மா கிட்ட காமிக்கிறதுக்காக வந்தேன். கப்பு இருந்தால் அழகாக கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கலாம். போகலாம், ஆனால் கப்பு இல்லை நம்மக்கிட்ட. எடுத்துலாம் போனால் ½ ஹவரில் செத்துரும். அம்மா நண்டு. அதாவது கையிலே பிடிச்சிட்டேன் நானு. It looks so sad. நான் இத போய் விட்டுலாமா? வீடியோ வேணாம்ல? வேணும். நீ பாத்தியா ஆரஞ்சு கலர்ல ஃபின்ஸ் இருக்கு. அழகா இருக்குமா? It looks sad. Yeah, I'm going to let it go. Yeah, I'm going to let it go. Come on. Guys, சும்மா கையால தான் நான் பிடிச்சோம். நாங்க ரொம்ப நேரமா திரிஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி விட்டுட்டு இன்னொரு அடி சும்மா பிடிப்போமா? வரீங்களா? Yeah. Come on, let it go. அனி நீ let go பண்றியா? வா புடி. கையில வெட்டணும். அந்த குட்டி பொண்ணு காமிச்சிங்களாடா? இது அவன் எந்த இதுக்கான இதுவா போட்டோகிராஃபர் ஒருத்தன் வந்தானே. ஓ ஓகே. இங்க பாரு கிரிஷ், எவ்வளவு கிராப்ஸ் இருக்கு. நீ கேட்ட கிராப்ஸ் எங்க பாத்தியா? ஸ்னேல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டார் ஃபிஷ்ஷா? எங்க எங்கடா? சீட்டர் பாய். Perfect day at beach. இப்படி தான் நாங்கள் வந்து ஃபுல் டே சூப்பராக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து குபுன்னு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் vlogல. நம்ம வந்துட்டு ஷிப்பில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். லஞ்சுக்காக திருப்பி ஷிப்பில் போய் சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம இதுக்கு வரத்துக்கு வந்து செம்ம மொக்கையாக இருக்கும். ஏன்னா மணி இப்போவே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் லஞ்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம கேட்கணும். இங்கே ஐலாண்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க லஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அதை தான் நம்ம சர்ச் பண்ணி போய் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. இது ஒரு சின்ன ஸ்மால் vlog தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. இது நாங்கள் அங்கே எடுத்துக்கிட்ட ஒரு குட்டி பிக்சர்ஸ். பாய்.